ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி அதுலேருந்து அவங்க வந்து ஓகே அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்துச்சு, பரவாயில்ல என்னால் புரியுது இவங்க சொல்லி கொடுக்குறது, நிஜமாகவே வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரிஞ்சுட்டு அதனால தான் அந்த 15 டேஸ் வந்து ஃப்ரீ கோர்ஸ் கொடுக்குறது. அதுக்கப்புறம் வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து பண்ணாங்க. ஓகேவா, நம்மளும் வந்து எப்பயுமே ஃபுல்லாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃப்ரீயாகவும் எதுவும் பண்ண முடியாதுல்ல. எல்லாருக்குமே வந்து ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ எல்லாருக்குமே வந்து டைம் வேல்யூ இருக்குது. ஸோ நம்ம யாருக்குமே வந்து ஃப்ரீயாக ஒன்றும் கிடைக்கிறது கிடையாது. அதனால் அந்த 15 டேஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுத்தோம். அதில் சில பேருக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. அவங்களால வந்து சீக்கிரம் புரிஞ்சிக்க முடியாதவங்களாக இருந்தாங்க. அவங்களே வந்து ட்ராப் ஆகிட்டாங்க. ஸோ வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அதனால தான் ஸோ நான் நார்மல் டெய்லரிங் தான் கொடுத்துருக்கோம். இன்னும் வந்து பேட்டர்ன் மேக்கிங்க்கு வந்து இன்னும் ஃப்யூச்சரில் அது அனௌன்ஸ் பண்ணலான்னு இருக்கேன் அந்த மாதிரின்ட்டு. ஸோ அதுலேயே வந்து அவங்களுக்கும் பேசிக் வந்து ஃப்ரீயாக வந்து ஒன் டாப் வந்து நம்ம டீச் பண்ணுவோம். அவங்க ஃபிட்டிங்ஸ் வந்து செட் ஆகுதானே. கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆஃபர்லாம் வரும்போது நீங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ நீங்கள் தேடுற ஃபேப்ரிக்கில் வந்து உங்களால் வந்து இப்போ வந்து ஷாப்லேயே வந்து நல்ல ஃபேப்ரிக்கில் போய் நீங்கள் ஒரு டாப் வாங்கினாக்கா அது வந்து விலை வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு லோக்கலான ஃபேப்ரிக் அதெல்லாம் ரொம்ப வந்து ரயான் காட்டன் அப்படியே கசங்கிடும் பாருங்கள். ரெடிமேட்லாம் வாங்கினீங்கன்னாவே கசங்கிடும். அந்த மாதிரி ஃபேப்ரிக்கில் தான் வந்து ஒரு அஃபோர்டபுளாக ஒரு 500 ருபீஸ் இல்லை 450 ருபீஸ்க்கு போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து வாங்கிட்டு வருவோம். ஏன்னா ஒரு 500 ரூபாய்க்கு 500 to 600 தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். இதே வந்து நமக்கு தேவைன்னா ஒரு நல்ல 200 ருபீஸ் மீட்டர் 200க்கு எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணாக்கா அது எவ்வளோ நாள் ஆனாலும் உங்களுக்கு வந்து கலரே போகாது. ஸோ இப்போல்லாம் வந்து நமக்கு நிறைய பேர் அதான் சொல்கிறது, இந்த ரெடிமேட் வந்து நாங்கள் வாங்குகிறோம், ஒரு வாட்டி 2 வாட்டி போட்டாவே ஃபுல்லாக வந்து கலரும் ஷிங்க்கும் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு ஒரு 1 month. ஓகே, ஃபோன் வந்துடுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ரெடிமேடில் வாங்கி வச்சுட்டு ஒரு 1 மந்த்துக்கு அப்புறமே எந்த ட்ரெஸ் போடுறது அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். போடவே வந்து மைண்டே வராது, என்னது இப்படி இருக்கே, அதை ஒரு அயன் பண்ணுறது அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ நம்மளே வந்து கற்றுக்கிட்டு நம்மளே வந்து நீட்டாக வந்து நல்ல ஃபேப்ரிக்கான ரொம்பவும் ஷிங்க் ஆகாமல் ரொம்ப கலர் போகாத ஃபேப்ரிக்லாம் வந்து நல்லதாக நம்ம மார்க்கெட்டில் கிடைக்குது. நம்மளே எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கும் போது நமக்கு வந்து ரொம்ப வந்து ப்ராப்ளம்ஸ் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லைவ் வந்து முடிஞ்சிச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தவங்களுக்கு, லைக் போட்டவங்களுக்கு, கமெண்ட்ஸ் போட்டவங்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. ஸோ நம்ம சேனல் வந்து கன்சிஸ்டன்சியான எந்த டைமில் லைவ் வருதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்தால் நம்ம சேனல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து காலேஜ் வந்து ஜாயின் பண்ணுறது இல்லை அப்ராடில் வந்து எப்படி படிக்கிறது, இந்த ஃபேஷன் டிசைனிங் ஓரியன்டாக தான் எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ அதை பற்றி வந்து உங்களுக்கு தேவைன்னா கூட தேவையானவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. நம்மளை வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்போது கண்டிப்பாக வந்து லைவில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஷாப்புக்கு கிளம்புற டைம் வந்துருச்சு. ஏன்னா 6:30க்கு வந்து நமக்கு அங்கே கஸ்டமர் வராங்க. அங்கே வந்து நான் போய் ரீச் ஆகி உட்காரணும். ஸோ ஃபைனலாக இந்த பேட்டர்ன் ட்ரெஸ் தான் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த பேட்டர்னை வந்து நான் உங்களுக்கு முடிச்சுட்டு என்னோடய டாட்டர் தான். ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ 4th செமஸ்டர் வந்து எக்ஸாம் போயிட்டு இருக்கிறதால இந்த ட்ரெஸ்ஸை இன்னும் போட்டு கூட என்னால் அவங்கள வந்து காமிக்ஸ் போகிறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா இப்போ ஸ்டடி ஹாலிடேஸு 4 டேஸ் ஸ்டடி ஹாலிடேஸு, அப்புறமா வந்து காலேஜ் எக்ஸாம் இருக்குது. இப்போ 4th செமஸ்டர் ஆக்சுவலி கரெக்டு. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து பிஸின்றதால இந்த வீடியோவை வந்து நான் இன்னும் எடுக்கவே முடியல. இப்போ நான் திருப்பி கடைக்கு போயிட்டு எனக்கு கஸ்டமரை ஒருத்தங்க அவங்க அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அம்மாவுக்கு வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தோம். ஸோ அதை வந்து போட்டு ட்ரையல் பண்ணி நம்ம வந்து வீடியோ எடுக்க போகிறோம். ஸோ அதை எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக வந்து நம்ம சேனலோட கனெக்டாக இருங்க. நிறைய வந்து யூஸ்ஃபுல்லான விஷயம் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா கூட உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தங்க வந்து நிறைய ஏர்ன் பண்ணோம், நல்லா கரெக்டாக ஏர்ன் பண்ணோம் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க இன்னும் நார்மல் டெய்லரிங்கே வச்சுட்டு வந்து அவங்களால வந்து ஏர்ன் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி மெத்தடில் வந்து கற்றுக்கும் போது ஈஸியாக வந்து ஒரு ட்ரெஸ் நம்ம ஃபினிஷ் பண்ணாவே வந்து 1500லேருந்து 2000 வரைக்கும் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் எங்கேயாவது அவங்க வந்து ஷாப் இருக்குது, இல்லை இங்கே நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கிறாங்க, அந்த மாதிரி அவங்க வந்து கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால வேஸ்ட்டே கிடையாது உங்களுக்கு இந்த பேட்டர்ன் மேக்கிங் மெத்தடு. ஸோ இதை பற்றி வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது பார்த்தவங்க டவுட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா நான் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட லைவ் முடியுது. நாளைக்கு லைவ் போடுவானு எனக்கே தெரியாது. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்போது கண்டிப்பாக ஜாயின் பண்ணிங்க. ஏன்னா நடுவில் வந்து கஸ்டமர்ஸ் ஒர்க்கும் நம்ம ஷாப் ஆர்டர் டைரக்ட் ஆர்டர் வரும், நம்ம டெய்லர்ஸ்க்கு ஒர்க் கொடுக்கணும். அது இல்லாமல் வந்து நமக்கே வந்து ஸ்டிச்சிங்கு நம்மளோடது யூடியூப் அதெல்லாம் இருக்குது. நம்ம அதெல்லாம் பண்ணும்போது டைம் கரெக்டாக இருக்கும். அதனால கன்சிஸ்டன்சியாக ஒரு டைம் சொல்லி என்னால் வந்து லைவ் போட முடியறதில்ல. ஓகே, தேங்க்யூ, பாய். நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, பை. ட்ரை மை பெஸ்ட்.